தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 34 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகைக்கு எதிராக மனு தாக்கல். குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்று விசாரணை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று முதல் 1ஆம் தேதி வரை பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெறும் என அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் தமிழ்நாடு பின்னுக்கு வருவதற்கு பாஜக அரசுதான் காரணம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. திருவான்மியூரில் ஹெராயின் போதைப் பவுடர் விற்பனை செய்த 2 பேர் கைது. ஹெராயின் பவுடர் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார். வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வு பணி தீவிரம். சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவ கால் பகுதி கண்டெடுப்பு. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமல். பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல். இந்து மகாசபா அளித்த புகாரின் பேரில் கொல்கத்தா போலீசார் வழக்கு பதிவு. நாடு முழுவதும் ஐஎஸ்டி நேரத்தை பின்பற்றுவதை கட்டாயமாக்கும் வரைவு விதிகள் குறித்து அறிவிப்பு. பிப்ரவரி 14ஆம் தேதி வரை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் கருத்து கேட்க உள்ளதாக தகவல். காங்கோ நாட்டில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. போர்க்களமாக மாறிய எல்லை பகுதி. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்க கொலம்பியா மறுப்பு. கொலம்பியா மீது வரி விதிப்பு விசாரத்து உத்தரவுகளை பிறப்பித்த அதிபர் டிரம்ப். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு. போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 15 பேர் உயிரிழப்பு.